கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, ஆண்டுடைய இறை வார்த்தையை, கடவுளுடைய வல்லமை நிறைந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வலையொலியின் வாயிலாக நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு அன்னையாம் திருச்சபையானது தம திருத்துவ பெருவிழாவை கொண்டாடுகிறது. தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் 3 ஆட்களாய் ஒரே கடவுளாய் இருக்கிறார்கள் என்கிற ஒரு உன்னதமான ஒரு பேரின்பம் தரக்கூடிய விழாவை திருச்சபையானது கொண்டாடுகிறது. இந்த தம திருத்துவத்தை பற்றி நாம் யோசிக்கிற பொழுது இதுதான் கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய அடிநாதம், இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பல சபைகள் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பிரிவினை சகோதரர்கள் என்று சொல்லுகிறோம், அல்லது புரொட்டஸ்டன்ட் சர்ச் என்கிறோம், பெண்டகாஸ்டல் திருச்சபைகள் என்று சொல்லுகிறோமே. அப்படி பிரிந்து சென்ற சபைகளுக்கும் நமக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கும். அதில் ஒரு வித்தியாசம், ஒரு முக்கியமான வித்தியாசமாய் பார்க்கப்படுவது, அவர்கள் சிலுவை அடையாளம் வரைவது இல்லை. அவர்கள் தந்தையும் மகனும் தூய ஆவியானவருமாக இருக்கிறவர் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதில் முரண்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையானது வெறுமனே ஒரு டாக்மா, ஒரு மறை உண்மை, ஒரு டாக்மா அப்படின்றதையும் கடந்து, இது விவிலியத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட, இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்ட, அவருடைய வாய்மொழியால் சொல்லப்பட்ட ஒரு தம திருத்துவம், தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் என்பது. அதை கத்தோலிக்க திருச்சபை இன்று வரை பாரம்பரியத்தோடு கட்டி காத்து நிற்கிறது. நாமும் அதை விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு இந்த தமத்திருத்துவம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு நாளில் உங்களுடைய நிகழ்வுகளை எடுத்து பார்க்க வேண்டும். காலையில எழுந்த உடனேயே நாம் செய்கிற முதல் காரியம், நல்ல விசுவாச வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லோருமே சிலுவை அடையாளம் வரைகிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? அது தமத்திருத்துவத்திற்குள் நம்மையே நாம் உட்படுத்திக் கொள்கிறோம். குளிச்சுட்டு நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒரு வாகனம், ஒரு பைக்கா இருக்கலாம், அல்லது ஒரு 4 சக்கர வாகனமா இருக்கலாம், அதை எடுக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? சிலுவை அடையாளம் வரைவது உண்டு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி சிலுவை அடையாளம் வரைவது உண்டு. அந்த சிலுவை அடையாளம் தம திருத்துவத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் திருப்பலிக்கு செல்கிற பொழுது அந்த திருப்பலியினுடைய தொடக்கமும் இறுதியுமாக இருப்பதும் இந்த தம திருத்துவம் தான். ஆக தம திருத்துவம் முதலும் முடிவுமாயிருக்கிறது, அகரமும் நகரமுமாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் கத்தோலிக்க திருச்சபையில நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த தம திருத்துவம் உருவருகிறது. 7 திருவருட அடையாளங்கள் இருக்கிறது இல்லையா? திரு அருள் அடையாளங்கள். இந்த எல்லா அருள் அடையாளங்களிலும், இந்த சாக்ரமெண்ட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தம திருத்துவம் கட்டாயம் இருக்கும். அது குருத்துவமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், நோயில் பூசுதலாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இந்த தம திருத்துவம் ஊடாக அப்படியே நம்மோடு பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நம்மோட புதிய பொருள் வாங்குகிறோம், ஆலயத்துடைய அர்ச்சிப்பு காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இந்த தம திருத்துவம் இருக்கிறது. நம்ம ஹோலி வாட்டர், என்ன சொல்றது, மந்திரிக்கப்பட்ட தண்ணீர், அதிலும் இந்த மந்திரிப்பு என்கிற ஒரு வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ, பிளெஸிங் என்ற வார்த்தை வந்துட்டாவே அந்த இடத்துல தம திருத்துவம் தானாக வந்து விடுகிறது. ஏனென்றால் தம திருத்துவம் தான் முதலும் முடிவுமாக இருக்கிறது. அதுதான் இந்த ஆசீர்வாதத்தின் பிறகுகோலாக இருக்கிறது. அதனால்தான் திருப்பலியின் தொடக்கத்தில் நாம் சிலுவை அடையாளம் வரைகிறோம். எந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக நாம் சிலுவை அடையாளம் வரைவதனுடைய நோக்கம், அடைபட்டு கிடக்கிற அனைத்து விதமான அசுத்த ஆவிகளையும் நம்மை விட்டு அகன்று போய் ஒரு புதிய வாசலை, ஒரு ஆசீர்வாதத்திற்கான வாசலை திறக்கக்கூடிய ஒரு மந்திர சக்தி தந்தை, மகன், தூய ஆவி என்கிற இந்த தம திருத்துவத்திற்கு இருக்கிறது என்பதை திருச்சபை நம்புகிறது. அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிறகு அந்த ஆசீர்வாதம் நம்மோடு முழுமையாக தங்க வேண்டும். நான் ஜெபித்த ஜெபத்தினுடைய முழுமையான பலனும் என்னோடு தங்கிட வேண்டும் என்பதற்காக கதவை தாழிடுவது போலதான் நாம் சிலுவை அடையாளம் வரைந்து எந்த ஒரு ஜெபத்தையும் நிறைவு செய்கிறோம். தொடக்கமும் நிறைவுமாக இருப்பது இந்த தம திருத்துவம் தான். ஆனால் இந்த தம திருத்துவத்தை அறிவியல் பூர்வமாக நாம் அணுகிறோம் என்று சொன்னால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். எப்படி 1+1+= என்ன கணக்கு? நம்ம வாத்தியார் சொல்லி கொடுத்த கணக்கு 3. ஒன்றையும் கூட்டினோம் என்றால் அது 3 வர வேண்டும். ஆனால் தம திருத்துவ கணக்கு சற்று வித்தியாசமானது. 1+1+1 1 தான். ஏனென்றால் நம்முடைய கடவுள் ஒருவராக இருக்கிறார். அவருடைய ஆழ்தன்மை தான் வேறுபட்டு இருக்கிறது. தந்தையாம் கடவுள்
படைப்பவராகவும் படைத்தவற்றுக்கு தேவையானதை கொடுப்பவராகவும் இருக்கிறார். இஸ் கிரியேட்டர் அண்ட் ப்ரொவைடர் என்று சொல்கிறார்கள். தந்தையாம் கடவுளானவர் படைக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறார். விசுவாசத்தில் இருக்கிற எல்லோரும் நான் நம்புகிறோம், கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார். ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து அவர் படைக்கிறார். படைத்ததோடு மட்டும் விட்டு விடாமல் அந்த படைப்பிற்கு தேவையான காரியங்களை கொடுக்கிறார். மனிதனை படைத்தார், மனிதனை படைச்சு அப்படியே விட்டுட்டாரு. அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைக்கிறார். கொடுப்பவராக இருக்கிறார். படைப்பவர், ப்ரொவைடர், கிரியேட்டர். அவர் கிரியேட் பண்றாரு, அப்புறம் ப்ரொவைட் பண்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து ஒரு உணவு சங்கிலியை அவர் தான் அமைத்து கொடுக்கிறார். ஒரு ப்ரொவைடர் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இங்க மகன் எங்க வருகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? கடவுள் படைத்த, தந்தையாம் கடவுள் படைத்த அந்த படைப்பு தன்னுடைய பார்வையில் இருந்து தவறி போகிற பொழுது அவற்றை மீட்பதற்காக மகனாம் கடவுள் வருகிறார். ரிடீமர் என்கிற நிலையில் அவர் வருகிறார். மீட்பராக வருகிறார். மீட்பவர், அவர் மீட்பவர். அப்ப அடுத்த ஒண்ணு வருகிறது. சரி, தான் படைத்த படைப்பு மாறி வழி மாறுகிற பொழுது, அது திசை மாறுகிற பொழுது, அது நேர்திசைக்கு கொண்டு வருவதற்கு தன் உயிரை கொடுத்து அதை மீட்கக்கூடிய மீட்பராக மகன் வந்தார். இந்த மகனை தொடர்ந்து ஏன் இன்னொரு கடவுள் நமக்கு தேவை என்று சொன்னால், அந்த மீட்கப்பட்ட படைப்பை புனிதப்படுத்துவதற்கு, சாங்டிபிகேஷன், புனிதப்படுத்துவதற்கு இந்த ஆவியானவர் தந்தையாம் கடவுளால் கொடுக்கப்படுகிறார். சரிங்களா? இந்த ஆவியானவர் சாங்டிபிகேஷன், புனிதப்படுத்துதல் என்பது ஆற்றுப்படுத்தக்கூடியதாக, நல்வழிப்படுத்தக்கூடியதாக, ஆலோசனை சொல்லக்கூடியதாக, நமக்காக வாதிடுபவராக. அதுதான் நம்ம பெந்தகோஸ்தே விழா அன்றைக்கு என்னுடைய மறைவுரையில் நான் சொல்லியிருந்தேன். தூய ஆவியானவர் என்பவர் நமக்காக வாதிடுபவராக இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இப்படித்தான் தந்தை, மகன், தூய ஆவி என்கிற மூன்று ஆட்களும் ஒரே கடவுள் நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் ஒற்றுமை அந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தமத்துவம் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு சிறு செய்தி, கடந்த வாரம் நம்ம மறையுரையில் நம்ம சொல்லப்பட்டிருந்த இந்த பெந்தகோஸ்தே விழாவை குறித்து ஒரு சில பேர் ஒரு சில கமெண்ட்ஸ் நான் வாசித்து பார்த்தேன். அது அவர்களுக்கு நெருடலாக இருந்திருக்கிறது. பதில் சொல்ல முடியும். நேரடியாக உட்கார்ந்து பேசினாதான் நம்ம எதையுமே நமக்கு தெளிவுபடுத்த முடியும். ஒரு குருவானவராக நான் தீர்க்கமாக அதை சொல்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. சில நேரங்களில் மக்கள் ரெண்டு காரியத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா, அந்நிய பாஷை என்பது வேறு, பரவச பேச்சு என்பது அது வேறு. அதை ரெண்டையும் போட்டு குழப்பினாங்க அப்படின்னா நாம் சொல்ல வருகிற செய்தி அவர்களுக்கு புரியாமல் போய்விடும். ஆனால் ரெண்டுலையுமே சொல்றேன், அந்நிய பாஷையா இருந்தாலும் சரி, அது பரவச பேச்சா இருந்தாலும் சரி, காலத்தின் தேவை இருந்தால் மட்டும்தான் ஒரு கொடையை பயன்படுத்தணும். அப்படி அதனாலதான் நான் சொன்னேன், இன்றைக்கு அந்த கொடை இல்லை, தேவை, அதற்கான தேவை இன்றைக்கு இல்லை என்று. அதை பத்தி ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க. விவிலிய ரீதியாகவும் அதை தர்க்கம் பண்ண முடியும், அல்லது அனுபவ ரீதியாகவும் நம்மளால தர்க்கம் பண்ண முடியும். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த கமெண்ட்ல யாரு பேசினான்னு தெரியல, அந்த கமெண்ட் கொடுத்தது யாருன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நேருக்கு நேராக உட்காந்து ஒரு சகோதர உணர்வோடு நம்ம உட்காந்து பேசணும் அப்படின்னா அது நல்லா இருக்கும். அதற்கான வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு சின்ன செய்தி, ஏன்னா கடந்த வாரம் இந்த கமெண்ட்டை வாசிச்சதுக்கு அப்புறம் நினைக்க கூடாது, இவ்வளவு பெரிய கமெண்ட் போட்டோம், ஃபாதர் நமக்கு ஒரு பதில் கூட சொல்லலையே அப்படின்னு. இப்போ நான் வெளியூர்ல இருக்கிறதுனால உங்களை அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால உங்களை கட்டாயம் சந்திப்பேன். சந்திக்கிற பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம், அது ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிற பொழுது நான் கூட யோசிச்சேன், ஒரு நல்ல செய்தி அதற்கு மட்டுமே தயாரித்து ஒரு நல்ல ஒரு வீடியோ செய்தி போடுவோம். ஒரு பரவச பேச்சு, அந்நிய பாஷை, இதெல்லாம் எப்படி இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது. திருப்பியுமே அது ஒன் வே ட்ராக்கா போயிடும். நான் பேசுறது நீங்க கேட்கும் போது அது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா திருப்பி அந்த கேள்வி நம்ம என்ன செய்வோம், கமெண்ட்ல போடும்போது அது ஒரு தொடர்கதையாக போயிடும். அப்ப நேருக்கு நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு வர நேரம் இவன் பார்த்து சொல்லி ஒரு கேள்வி பதில் போல இந்த காரியங்களை எல்லாம் நம்ம கொண்டு போகணும். திருச்சபையுடைய நிலைப்பாடும் பொதுமக்களுடைய கேள்விகளும் அப்படின்னு கூட செய்யலாம். அதற்கு காலம் கை கொடுக்கும் என்று நம்புகிறேன். சரி, இன்றைக்கு இந்த மறைவை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்ப இந்த தமத்துவத்தை யாராலும் அறிவியல் பூர்வமாக நாம் சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார்கள். என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் நாட் வித் அவர் ஹெட்ஸ் பட் வித் அவர் ஹார்ட்ஸ். அப்போ அறிவியல் கணக்கு என்பது வேறு, அறிவின் கணக்கு 1 + 1 + 1 = 3. ஆனால் இந்த ஆன்மாவினுடைய கணக்கு 1 + 1 + 1 =
ஒன்று. ஒரே கடவுள், அவர் ஏக கடவுளாக இருக்கிறார். இதற்கு பல உதாரணங்களை நாம் உதாரணம் விட்டு காட்ட முடியும். ஆனால் வாதிகளும் நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை கற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பரவலா சொல்லப்படுகிற இந்த தமத்திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, குழந்தைகளும் புரிந்து கொள்வதற்கு, அல்லது அடிப்படை நிலையில் இருக்கிறவர்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வைக்கிறோம். இங்க பாஸ்கா திரி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பாஸ்கா திரியில நம்ம திரியை நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த பாஸ்கா திரியில இருந்து நம்ம சாதாரண ஒரு மெழுகுதிரியை கொண்டுட்டு போய் மெழுகுதிரியை வச்சு நம்ம அதுல இருந்து ஒளியை ஏற்றி கொண்டு நம்ம பாப்டிசத்துக்கு பயன்படுத்துறோம், திருமுழுக்கு. அப்போ அந்த பாஸ்கா திரியில் இருக்கிற அந்த ஒளியும் இந்த மெழுகுதிரியில் எரிந்து கொண்டிருக்கிற இந்த ஒளிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இல்லை. அப்போ இந்த திரியை நம்ம தகப்பட்டையோ தாயிட்டையோ கொடுத்துட்டு இதை போய் உங்களுடைய உறவுகளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுதிரியை கொடுக்கும் போது அவங்க அந்த மெழுகுதிரில இருந்து பொருத்தி கொள்ளுறாங்க இல்லைங்களா? அப்ப அதுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த பாஸ்கா திரையில் இருந்து கொண்டிருக்கிற அந்த ஒளிக்கும் இந்த திருமுழுக்கு பெறக்கூடிய குழந்தையுடைய தகப்பனார் கையில் இருக்கிற அந்த ஒளிக்கும் இவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாருடைய மெழுதில் இருக்கிற ஒளிக்கும் ஒரே தன்மைதான் இருக்கிறது. அதே போலதான் தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம ஒரு யதார்த்தமான ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா இந்த ஒளியை வைத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. என்னது, ஒரு டம்ளர் தண்ணி. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்ற விதமா யதார்த்த நிலையில புரிந்து கொள்வதற்கு. சிலருக்கு நம்மளே குழம்புவோம் இல்லையா, இது சரியா இருக்கும், பிளஸ் 1 = 3 தானையா சாமி இப்படி சொல்றாரு நினைக்கிறாரு இல்லையா? ஒரு குவளையில தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கூட 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பெரிய டம்ளர்ல எடுத்துருக்கீங்க. அந்த தண்ணிய இப்போ இப்படி உருளையாக இருக்கிறதுல அந்த டம்ளர் அப்படிதான் இருக்கு. அப்புறம் நீங்க ஒரு சதுரமா இருக்கக்கூடிய இன்னொரு கண்ணாடி கிளாஸ்ல அந்த தண்ணியை ஊத்துறீங்க. அந்த தண்ணி உருளையா இருந்துச்சு, இப்ப இந்த தண்ணி சதுரமாக மாறி இருக்கிறது. அதனுடைய ஷேப் தான் மாறி இருக்கு. அப்ப அதே தண்ணி இன்னொரு தட்டு வட்டமா இருக்க தட்டுல கொண்டே ஊத்துங்க. அந்த தண்ணியை ஊத்தி வைக்கிறோம். அப்ப அது என்ன இருக்குது, அந்த தண்ணி பரவலாகி ஒரு வட்டமா மாறி விடுகிறது. திருப்பி அதே தண்ணி எடுத்துக்கொண்டு இந்த குவளையில ஊத்துனோம்னா திருப்பி அது பழைய ஷேப்புக்கு வந்துடும். ஒரு குவல், ஒரு உருளையான ஒரு குவலை, ஒரு சதுரமான ஒரு பேசின், இன்னொரு வட்டமான ஒரு தட்டு. இதுல தண்ணியை நம்ம மாத்தி மாத்தி ஊத்தும் போது தண்ணியுடைய ஷேப்பு தான் மாறுதே ஒழிய அந்த தண்ணியுடைய தன்மை என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. இப்படியும் நீங்கள் அந்த தமத்திருத்துவத்தை எளிமையான விதத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு விளக்கி சொல்ல முடியும் அப்படின்றத தாண்டி இந்த ஒரு வசனத்தை நான் சொல்றேன். சரி, இப்போ விவிலியத்துல பார்க்கணும். விவிலியத்துல தமத்திருத்துவத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல விவிலியத்துல பழைய ஏற்பாட்டுல அதிகமான மேற்கோள்கள் இல்லை. ஆனால் ஒரு சில மேற்கோள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 1 தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Let us make men in our image. நாம் மனிதனை நமது சாயலில் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன சொல்லியிருக்கணும் இயேசு? இந்த வாருங்கள் மனிதனை நான் போய் மனிதனை என் சாயலில் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லாம, நான் மனிதனை நம் சாயலில் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி? Let us make man in our image according to our likeness. நம்முடைய விருப்பப்படி, நமது விருப்பம் சொல்றாரு. அப்ப இந்த நமது எங்க வருது? அங்க கடவுள் ஒருத்தர் தானே இருக்கிறார், படைக்கிறாரு. அப்ப இந்த நமது என்பது தந்தையோடு மகனும் மகனோடு இணைந்து ஆவியானவரும் தொடக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் தந்தையானவர் அதை முன்னெடுத்து செல்கிறார், அந்த கடவுள் தன்மையை. அப்ப அவர்களுக்கு அந்த இடத்தில் செயல்பாடு இல்லை, ஆனால் கடவுளோடு இருக்கிறார்கள். 2வது தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரொம்ப அருமையான வசனம் இல்லையா? ட்ரினிட்டேரியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். அப்ப ஆபிரகாம் 3 பேர் பார்த்ததாகத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேர் யாரு? 3 பேரும் தமத்திருத்துவத்தை குறிக்கக்கூடியவர்கள் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்கிறோம். அதோட சேர்த்து இன்னும் ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா, அதே தொடக்க நூல் 11வது அதிகாரத்துல 7வது வசனம் இருக்கிறது இல்லையா? இந்த பாபேல் கோபுரத்தை அவருடைய அகந்தையோடு அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு பாபேல் கோபுரத்தை கட்டி கடவுளுடைய வல்லமைக்கும் அதிகமான வல்லமை கொண்டவர்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க முயல்கிற பொழுது அந்த வசனம் வருகிறது. Come, let us go down among them and confuse their language. நாம் வாருங்கள், நாம் போய் அவர்களுக்கு மத்தியிலே மொழியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா? வாருங்கள் யாரு? யார கூப்பிடுறாரு? போவோம் யாரு? let us யாரு? தந்தையானவரோடு சேர்ந்து மகனானவரும் ஆவியானவரோடும்
இருக்கிறார்கள். ஆனால் தந்தையானவர் முன்னெடுத்து செல்கிறார் முழுமையாக பழைய ஏற்பாட்டில். இது பழைய ஏற்பாடு. இப்ப புதிய ஏற்பாட்டுல வர்றோம். எங்கெங்கெல்லாம் இந்த சமத்துவத்தை நம்மால் காண முடிகிறது? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே அனௌன்சியேஷன் தான். அந்த மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட செய்தி. அதுல பாருங்க, தந்தையாம் கடவுள் யாரை அனுப்புகிறார்? அனுப்புகிறவராக இருக்கிறார் தந்தையாம் கடவுள். கபிரியேல் தூதரை அனுப்புகிறார். அந்த கபிரியேல் தூதரை அனுப்புகிற பொழுது அன்னை மரியாள் மீது தூய ஆவியார் இறங்கி வருகிறார். மீது நிழலிடும், ஆண்டுடைய ஆவி மீது நிழலிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த நிழலிட்ட பிறகு கண்ணியினுடைய உதிரத்தில் உதித்திருப்பது குழந்தை. மகன் உதிரத்தில் இருக்கிறார், ஆவியானவர் நிழலாடி கொண்டிருக்கிறார். தந்தையானவர் அவற்றை அந்த கபிரியேலை அனுப்பி அனைத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அங்க சமத்துவத்தை காண முடிகிறது. அப்புறம் இயேசுடைய பேப்டிசம் ரொம்ப தெளிவான ஒரு காரியமா அதைத்தான் சொல்லுவாங்க. யோர்தான் நதியில இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு யோவானுடைய கரங்களில் திருமுழுக்கு பெறுவதற்காக சென்றிருக்கிற அந்த நேரம், அந்த காட்சியை நீங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. அப்போ இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் குறிப்படைகிறேன் அப்படின்ற குரல் கேட்குது இல்லையா? அந்த குரலாய் வெளிப்படுபவர் தான் தந்தை. அப்படி கேட்கும் போது வானத்திலிருந்து வெண்புறா அவர் மீது வந்து இறங்கியது. புறா என்பது ஒரு அடையாளம், ஆவியானவருடைய அடையாளம். அதை அந்த ஆவியானவரை முழுமையாய் தன்னகத்தை பெறக்கூடியவராக இயேசு ஆண்டவர் இருக்கிறார். இங்க பாருங்க, தந்தை, மகன், தூய ஆவியார் மூவருமே அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்படி பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். அதே போல யோவான் நற்செய்தியில பாருங்களே, 15வது அதிகாரத்துல இருந்து 18வது அதிகாரம் வரை எங்கன்னு பார்த்தாலும் இந்த மகனுக்கும் தந்தைக்கும் ஆவியாருக்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பை பத்தி இயேசு ஆண்டவர் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த இடத்துலதான் தூய ஆவியானவரை ஒரு மனிதனாக, ஆளாக கூட இயேசு ஆண்டவர் உருவகப்படுத்துவார். இந்த 3 அதிகாரங்களை நீங்க படித்தீங்கன்னா நமக்கு சமத்துவத்தை குறித்த ஒரு தெளிவு கட்டாயம் கிடைக்கும். அதே நேரத்துல பாருங்க, இயேசு அந்த தன்னுடைய அந்த விண்ணேற்புக்கு முன்பாக, அடைந்து செல்வதற்கு அசென்ஷனுக்கு முன்பாக சீடர்களுக்கு ஒரு சில சத்திய வாக்குகளை கொடுக்கிறார், பணிகளை கொடுக்கிறார். அப்படி ஒரு பணிதான் என்ன பணி? போய் எல்லா மக்களிடத்தாரையும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்ற அந்த வாக்குறுதியையும் அவர்களுக்கு அந்த இடத்துல கொடுப்பதை நாம பார்க்க முடிகிறது. ஆக பிரிவான பிள்ளைகளே, இதுதான் விவிலியத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். அப்புறம் இதையும் கடந்து இது நாம் இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நிசையா பொதுச்சங்கம் 325வது வருஷம் தான் இந்த சமத்துவம் என்பது மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஆணித்தரமாக, டாக்மாவாக அது வெளிக்கொணரப்பட்டது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரை நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப இன்றைக்கு இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சமத்துவத்தை குறித்து நாம் யோசிக்கிற அல்லது சிந்திக்கிற, கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் எல்லாருமே சிலுவை அடையாளம் வரைகிறீங்க. நீங்களும் சிலுவை அடையாளம் வரைகிறீங்க, நாங்களும் சிலுவை அடையாளம் வரைகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நான் என்னுடைய பங்கு எங்க பங்கை கடந்து அடுத்த கேம்பஸ்ல தான், ஒரே கேம்பஸ்க்குள்ள எங்களுடைய கேத்தலிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்ப இங்க பள்ளி நேரம் எப்படின்னா, காலையில 6 மணிக்கு பிள்ளைகள் வந்து 7 மணிக்கு பள்ளிக்கூடத்துல வந்து ஆரம்பிச்சோம். 7 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கல. அப்ப நான் 6 மணிக்கெல்லாம் பிள்ளைகள் வர தொடங்குவாங்க. நான் 6 மணிக்கு நான் பூசை வச்சுன்னா என் பிள்ளைகள் கடந்து போறது நான் நல்லா பார்க்க முடியும். அப்ப அந்த பிள்ளைகள் வரைகிற சிலுவை அடையாளத்தை பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமா சிலுவை அடையாளம் வரைவாங்க. ஒரு சிலர் நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. நீங்க வரைஞ்சிருக்கீங்களா? என் பிள்ளைங்க இங்க பார்த்துருக்கிறேன், நம்ம ஊர்ல நானும் பார்த்துருக்கேன். இங்கே தொழுவேன் அது முடிஞ்சு வச்சு. அப்புறம் சில இடங்களில் நம்ம பிளெஸிங் போவோம் இல்லையா? ஹவுஸ் பிளெஸிங்கா இருக்கலாம், ரைட்டிங் ஆஃப் பிளெஸிங் நம்ம போவோம். போகும்போது சரி நம்ம மகன் சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தை ஆரம்பிப்போமா? சரி வாங்க, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென் அப்படின்னு நம்ம சொல்லி முடிப்போம். நான் தந்தை இருக்கும்போது அதை ஆரம்பிக்க மாட்டான், மகன் ஆரம்பிக்க மாட்டான். நான் எப்போ தூய ஆவின் இங்கே தொடரணும் அப்பதான் இங்கே தொட ஆரம்பிப்பான். அப்ப நான் இங்க தொட்டு நான் முடிக்கிற அந்த நேரத்துல டக்கு வந்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் இந்த நாள்ல நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சிலுவை அடையாளம் வரைகிற போது 2 காரியம். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான அத்தனை தடைகளையும் திறக்கக்கூடிய திறவுகோலை நான் என் மீது வரைந்து கொள்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதே போல ஜெபத்தை நீங்க முடிக்கிற பொழுது, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தன்னகத்தை இருத்திக் கொள்வதற்கு என் ஆசீர்வாதத்தை தாளிட்டு காத்துக் கொள்கிறேன் அப்படின்ற விதத்துல இந்த சிலுவை அடையாளத்தை நாம வரையணும்.
என்னமோ மூஞ்சி விடுற திருக்குன்னு அழுத்துறது, இப்படி போறது, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அப்படி என்ன தலைமுறை காரியம் நமக்கு இருக்கிறது. ஒரு ஜெபம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னா சொல்றாங்கல்ல, சரி ஜெபிப்போமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஜெபத்தை வழிநடத்தக்கூடிய குருவாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் தந்தை மகன் தூயாவிராலே அப்படின்னு சொல்றதே இல்லை. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப தந்தைன்னு சொல்லும் போதே நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உணர்வு பூர்வமா அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை புரிஞ்சு உங்களால சிலுவை அடையாளம் வரைய முடியும். ஆனா இடைச்செருகளா அப்படி செஞ்சோம்னா இப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது. சிலுவை அடையாளம் வரைந்தா முழுசா சிலுவை அடையாளம் வரைய, அப்படி இல்லைன்னா சிலுவை அடையாளம் வரையவே தேவையில்லை. ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு சூத்திரம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். என்னுடைய 3 ஆட்களும் என்னுடைய ஒரே கடவுளாய் நோடி இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு காரியம். இதை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது நிறுத்தி நிதானமாக அதனுடைய பொருள் உணர்ந்து செய்ய வேண்டும். இப்பதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப பலவிதமான உலக காரியங்கள் இருக்கிற பொழுது நாம் அறிந்தும் அறியாமலும் அழகினுடைய காரியங்களும் இந்த உலகத்தினுடைய இச்சைகளும் ஆசைகளும் நம்மளோடு கூடத்தான் இருக்கும். அதை உதறி தள்ளிவிட்டு என் ஜெபத்தின் மூலமாக நான் வல்லமையை பெறப்போகிறேன் ஒரு எண்ணத்தோட நம்ம ஜெபத்தை நம்ம சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது அத்துணை அடைபட்ட கதவுகளும் உடைக்கப்படும். அந்த தீமையினுடைய அனைத்து விதமான சுவர்களும் தகர்க்கப்படும். எதன் மூலமாக? இந்த சிலுவை அடையாளத்தின் மூலமாக. நீங்க யோசிச்சு பாருங்க, மூட சிலுவாய் தெரியுமா, அவசரத்துக்குள்ள அண்டாக்குள்ள கை விட்டா கூட கை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க கூட்டத்தை துறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அது துறக்க முடியாது. இந்த சாவி எடுத்து சரியா அந்த ஓட்டிக்குள்ள கரெக்டா வச்சு அப்படி ஒரு திருவுனா முடிஞ்சு போச்சு. அதே போலதான் இது எதுக்காக சொல்றேன்னா, பதட்டப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. எப்படி அந்த சாவியை சரியா வச்சு அந்த கூட்டை திறக்கும் போது நிதானமா செய்யும் போது சரியா நடக்குதோ, அதே போல நம்ம சிலுவை அடையாளம் வரைகிற பொழுதும் நிதானமாக அந்த காரியத்தை பொருள் உணர்ந்து செய்த பொழுது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, இந்த நாள்ல நாம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தமத்திருத்துவம் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது. யூனிட்டி. எப்படி அந்த 3 ஆட்களாக இருந்தாலும் தங்களுக்குரிய பணியிலேயோ அல்லது தனக்குரிய காலத்திலேயோ ஒருபோதும் முரண்படாமல் ஒரே கடவுளாக இருக்கிறார்களோ, இந்த தமத்திருத்துவத்தை ஏற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருமே ஒற்றுமையின் அடையாளமாக இருக்க வேண்டும். பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்காமல் பாதகத்தை உருவாக்காமல் எல்லோரும் ஒன்றுபட்டு குடும்பமாக, பங்காக, கிளை கிராமங்களாக நம்ம எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம உறுதி எடுக்க வேண்டும். நான் இந்த காரணத்தை கொண்டு பிரிவினைக்கு தூதனாய் இருந்து விட மாட்டேன், நான் எப்போதும் ஒற்றுமையின் தூதுவனாக இருப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த நாள்ல நம்ம எடுக்கணும் அப்படின்றதுதான் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, தந்தை மகன் தூய ஆவியானவர் அப்படின்றத ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்கிறார். தந்தை என்பவர் நானாகவும், மகன் என்பவரை தந்தை என்பவரை கடவுளாகவும், மகன் என்பவரை நானாகவும், தூய ஆவியார் என்பதை அடுத்தவராகவும் பாதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்பதை இந்த 3 தானே, இறை சக்தி, என் சக்தி, பிறர் சக்தி. அவ்வளவுதான். இறைவனை நம்பி இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் நான் நம்பி இருக்கிறேன். அதான் தமத்திருத்துவம். ஐ காட் நெய்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபார்முலா. ஐ என்பது என்னை குறிக்கக்கூடியது, காட் என்பது உங்களுக்கு தெரியும் கடவுளை குறிக்கக்கூடியது, நெய்பர் அப்படின்றது நம்ம அடுத்து இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு தமத்திருத்துவத்தை ஏற்றிருக்கிற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் ஒற்றுமையின் அடையாளமாக, ஒற்றுமை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கணும் என்பதை இந்த தமத்திருத்துவ நாளில் நாம் முடிவெடுப்போம். ஆண்டவர், தமத்திருத்துவத்தின் ஆண்டவர் குடும்பங்களையும் உங்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் அன்றாட காரியங்களையும் முன்னின்று வழிநடத்த ஆராதனை வழியில் உங்களுக்காக ஜெபிக்கிறது. இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென்.